கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கர்த்தரும் இரட்சகருமாய் இயேசு கிறிஸ்துவின் ஈடினியேற்ற நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துவை தெரிவித்துள்ளேன். தேவன் அருளிய அப்பம் பிரேயர் மினிஸ்டர் மூலியமாக உங்களோடு சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். தினம்தோறும் அதிகால வேளையிலே பரிசுத்த வேதாந்தத்தின் ஒரு பகுதியை நாம் தியானித்து நம்முடைய குடும்ப பாதுகாப்பிற்காக நாம் ஜெபிக்கிறோம். அதிகால வேளையில் அபிஷேகங்களை பெற்றுக்கொள்ள, தேவனுடைய கிருபை பெற்றுக்கொள்ள புதிய நாளிலும் கர்த்தருடைய பிள்ளைகள் இணைந்திருங்கள். உபவாச நாட்களிலே லெந்து காலத்திலே சிலுவை தியானம் அதிகாலையிலே நாம் தியானிக்கிறோம். லூக்கா சுவிசேஷம் 9ஆம் அதிகாரம் 23 முதல் 26 ஆகிய வசனங்கள். பின்பு அவர் எல்லாரையும் நோக்கி, இந்த அதிகாலையிலே யாரெல்லாம் இணைந்திருக்கிறீங்களோ, பின்பு அவர் எல்லாரையும் நோக்கி. அப்ப இந்த செய்தி ஒரு நபருக்கா 2 நபருக்கா அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது எல்லாருக்கும் முதல்ல ஒரு வசனத்தை நம்ம தியானிக்கும் போது அந்த வசனத்தை நம்ம எப்படி யோசித்து பார்க்கணும் அப்படின்னா, இது எனக்கு மட்டும்தானா இல்லை எல்லாருக்குமா? பின்பு அவர் எல்லாரையும் நோக்கி, ஒருவன் என் பின்னே வர விரும்பினால். இப்போ என் வாழ்க்கையிலே நான் 2015 கையில் பைபிள் எடுத்து வாசிக்க ஆரம்பித்தேன். 2016 தான் முழு நேர ஊழியத்துக்கு வந்தேன். அப்படி 2016 முழு நேர ஊழியத்துக்கு வரும்போது நான் வியாபாரத்துலேருந்து நஷ்டப்பட்டு உள்ள வந்தாள். 2016 ஒரு 40 நாள் பாஸ்டிங் இருந்து ப்ரேயர் பண்ணும்போது நான் பரலோகத்துக்கு மட்டும்தான் வேலை பார்ப்பேன், என் கை பூமிக்கு வேலை பார்க்க மாட்டேன்னு சொல்லி 40 நாள் பாஸ்டிங் போட்டேன். ஒரு 20 நாள் ஆகும்போது கர்த்தருடைய கிருபையினாலே தரிசனம் கொடுத்து அபிஷேகம் பண்ணி சாவி கொடுத்து முழு நேர ஊழியத்துக்கு தேவன் 2016 அழைத்தார். கர்த்தருடைய கிருபையினாலே 2026 இந்த 10 வருஷம் கர்த்தரே பாதுகாத்தார். கர்த்தருடைய நாமம் மேம்படுத்தும். இன்னைக்கு காலவேளையிலே சிலுவை தியானம், அதை முதல்ல நம்ம எப்படி புரிந்து கொள்ளணும் அப்படின்னா, ஒருவன் என் பின்னே வர விரும்பினால் அவன் தன்னைத்தான் வெறுத்து. இன்னைக்கு தன்னைத்தான் வெறுக்கிற குடும்பம் கர்த்தருக்கு வேணும். எனக்குன்னு சொல்லி சொத்து சேர்த்துட்டு, நகை சேர்த்துட்டு, பொருள் சேர்த்துட்டு, பணம் சேர்த்துக்கிட்டு நம்ம இந்த பூமியிலே வாழ முடியாது. இதெல்லாம் கொஞ்ச நாள் தான். நகை, பணம், இடம் எல்லாமே தேவன் தந்தது தான், அதில் எந்த சந்தேகமும் கிடையாது. நம்ம இருதயம் அது மேலே இருக்கக்கூடாது. சில குடும்பத்தில் எப்படி இருப்பாங்க அப்படின்னா, சகல செழிப்போடு இருக்கும்போது சந்தோஷமா இருப்பாங்க, ஒன்றுமே இல்லாமல் இருக்கும்போது அவங்களோட வாழ்க்கை வேற மாதிரி இருக்கும். ஏன்னா நான் அனுபவிச்சிருக்கேன். எப்படி இருந்தாலும் என் இருதயம் தேவன் பக்கம் இருக்கணும். இல்லாமல் இருந்தாலும் சரி, இருந்தாலும் சரி, நம்ம இருதயம் தேவன் பக்கம் இருக்கணும். நான் கர்த்தரை பின்பற்றணும் அப்படின்னா வெறுக்க வேண்டிய காரியம் வெறுத்து இருக்கணும். இன்னைக்கு எதனால நிறைய குடும்பத்துக்குள்ளே ஆவியில வளர முடியல? நல்லா யோசித்து பார்த்தாச்சு. வெறுக்க வேண்டிய காரியத்தை வெறுக்காம இருப்பாங்க. பின்பு அவர் எல்லாரையும் நோக்கி, ஒருவன் என் பின்னே வர விரும்பினால் அவன் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவான். இப்ப இயேசு கிறிஸ்துவ யாரெல்லாம் பின்பற்றணும்னு நினைக்கிறீங்களோ, நம்ம வாழ்க்கை எல்லாமே தேவன் பார்த்துட்டு இருப்பார். 40 நாள் உபவாச நாட்களிலே வெறுக்க வேண்டிய காரியம் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, நம்ம இருதயம் எது மேலெல்லாம் சார்ந்து இருக்கோ அதெல்லாம் வெறுக்கணும். சிலவங்களுக்கு பிள்ளைகள், பையன், புருஷன் அது மேல கொண்டு ரொம்ப நம்பிக்கை வச்சிருவாங்க. கொரோனா நேரத்தில் எத்தனையோ மரணம். ஒரு குடும்பத்திலே பையன்தான் எனக்கு எல்லாம் அப்படின்னு சொல்லி நினைச்சிட்டு இருந்தாங்க. வாலிப பையன், ரொம்ப வயசு கம்மி, திடீர்னு இறந்து போயிட்டான் கொரோனால. அந்த வீட்டில் அவங்களுக்கு என்ன செய்யணும்னு தெரியல.
அதை ஏன் இன்னைக்கு சொல்றேன் அப்படின்னா, இருதயம் நம்ம எது மேலெல்லாம் வைக்கிறோமோ சோதனை காலத்துல தாங்க முடியாது. சில நேரத்துல பிரச்சனைகள், சில குடும்பத்துல என் புருஷன் தான் எனக்கு எல்லாமே அப்படிம்பாங்க. அந்த புருஷன் விட்டுட்டு போனாலோ, இல்ல குடும்பத்துக்குள்ளே ஏதாவது ஒரு மரணம் வந்தாலோ அவங்களால தாங்க முடியாது. என் வாழ்க்கையில நான் சின்ன வயசுல இருந்து வேலை பார்த்ததுனால என் மனசுல வியாபாரம் மட்டும்தான் இருந்துச்சு. வேற எதுவுமே இல்லை. வியாபாரம் பார்க்கணும், வியாபாரம் பார்க்கணும், வியாபாரம் பார்க்கணும். தொழில் நஷ்டப்பட்டேன், மாந்திரியத்துல கஷ்டப்பட்டேன், நிந்தைகள், அவமானங்கள் எல்லாம் வந்துச்சு. ஆனாலும் வியாபாரம் பார்க்கணும். என் இதயத்துல இருந்த ஃபுல்லாவே வியாபாரம் பார்க்கணும். ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சில் போய் உட்காந்துருப்பேன். ஒரு 3/4 மணி நேரம் உட்காந்துருப்பேன். கரெக்டா 45 நிமிஷம், இல்லை ஒரு ½ அன் அவர். சர்ச்சு முடியறதுக்கு முன்னக்கூட்டியே நேராக கிளம்பி வந்துடுவேன். கடையை போய் திறக்கணும். சண்டே 7 நாள் வியாபாரம் பார்ப்பேன். 7 days, காலையிலேருந்து ராத்திரி வரையும் வியாபாரம் பார்ப்பேன். அதே வியாபார ஸ்தலத்தில் மாந்திரியம் பண்ணி, விக்கிரத்துக்கு பணம் கொடுத்து, நிந்தைகள், அவமானத்தோடு வெளியே வந்தேன். ஆனாலும் இருதயத்துக்குள்ள என்னதுமா இருந்துச்சு, எப்படியாவது வியாபாரம் பார்க்கணும். நஷ்டப்பட்டு நடுரோட்டுக்கு வந்தா கூட வியாபாரம் பார்க்கணும். சொந்த வீடுலாம் வைத்தேன். ஆனா என் இதயத்துக்குள்ள வியாபாரம். ஏன்னா சின்ன வயசுல நான் வேலை செஞ்சு பழகிட்டேன். கையில பைபிள் எடுத்து வாசிக்கும் போது, நான் இனிமேல் இந்த உலகத்துக்காக வேலை பார்க்க மாட்டேன், நான் பரலோகத்துக்காக வேலை பார்ப்பேன். கரெக்டாக 20 நாள் தான் பாஸ்டிங் இருந்தேன். மொத்தம் 40 நாள், 20 நாள் பாஸ்டிங் இருந்தேன். 20 நாள்லேயே தரிசனம் கொடுத்துட்டாரு, சாவி கொடுத்தாரு, அபிஷேகம் பண்ணி அழகா அழைச்சார். அது ஏன் உங்களுக்கு சொல்றேன் அப்படின்னா, வெறுக்க வேண்டிய காரியம். அப்போ நான் காலையில் உடனே கேட்பீங்க, பிரதர் அப்போ எங்களுடைய எல்லாத்தையும் நாங்கள் வெறுத்துடணுமா? அப்படி கிடையாது. உங்க இருதயம் எது மேல இருக்கு? சில குடும்பத்துல எப்படி இருப்பாங்கன்னா, நான் சொந்த வீடு கட்டிட்டேன், சொந்தமா கார் வாங்கிட்டேன், சொந்தமா இருக்கு, எல்லாமே எனக்கு சொந்தமா இருக்குன்னு சொல்லி அதை மட்டுமே பெருமையா பேசிட்டு இருப்பாங்க. அதை கொடுத்தது யாரு? தேவன். எனக்கு வீடு தந்தீங்களா? ஸ்தோத்திரம். கார் தந்தீங்களா? ஸ்தோத்திரம். வண்டி இருக்கா? ஸ்தோத்திரம். வேலை இருக்கா? ஸ்தோத்திரம். வியாபாரம் பார்க்குறீங்களா? ஸ்தோத்திரம். பிள்ளைகள் இருக்கா? ஸ்தோத்திரம். பேரம்பேத்தி இருக்கா? ஸ்தோத்திரம். குடும்பமா இருக்கிறீங்களா? ஸ்தோத்திரம். வெளிநாட்டுல இருக்கிறீங்களா? ஸ்தோத்திரம். தேவனுக்கு மகிமை செலுத்தணும். முழு பைபிள் ஃபுல்லா வாஸ்து பார்த்ததுல, கிரயத்துக்கு கொல்லப்பட்டீர்களே, உங்கள் சரீரத்தினாலும் ஆவியினாலும் தேவனை மகிமைப்படுத்துங்கள். முடிஞ்சு போச்சு ஸ்டேட்மெண்ட். அப்ப சரீரத்தினாலும் ஆவியினாலும் தேவனை மகிமைப்படுத்துறதுக்கு தான் நம்ம உயிரோட இருக்கோம். நம்ம ஏன் உயிரோட இருக்கோம் அப்படின்னா, சரீரத்தினாலும் ஆவியினாலும் தேவனை மகிமைப்படுத்தணும். அவர் எல்லாரையும் நோக்கி, ஒருவன் என் பின்னே வர விரும்பினால் அவன் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவையை அனுதினமும் எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன். இப்ப இந்த காலவேளையில இந்த வசனம் நம்ம வாசிக்கும் போது, தன் சிலுவையை அனுதினம் எடுத்துக்கொண்டு, இந்த தன் சிலுவையை அனுதினம் எடுத்துக்கொண்டு அப்படின்னா, ஞானஸ்தானம் எடுக்கும்போது ரட்சிக்கப்பட்ட நாள்ல மனம் திரும்பி, நான் அந்த பாவத்தை செஞ்சுட்டேன், என் பாவத்தை மன்னிச்சிருங்க, நான் இனிமேல் கர்த்தருக்கு பிரியமில்லாமல் வாழ மாட்டேன்னு சொல்லி எத்தனையோ காரியத்துல போய் நம்ம தேவனுடைய சமூகத்துல போய் சொல்லியிருப்போம். அவர் நம்ம எல்லாருடைய பாவத்தையும் மன்னிச்சிருந்தாரு. நம்முடைய அக்கிரமம், நம்முடைய மீறுதல், தலைமுறை சாவு எல்லாவற்றையும் நீக்கிதாரு. நம்ம எந்த காரியம் தேவனுடைய சமூகத்துல போய் நம்ம ஜெபித்தோமோ அது நம்முடைய வாழ்க்கையில தொடரக்கூடாது. அதுதான் ரொம்ப முக்கியம். ஏன்னா மாம்சத்தினுடைய கிரியைகள் வெளியரங்கமா இருக்கின்றன. அவை யாவன? கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் 19-21 இருக்கு. ஒரு 17 சுபாவம் வரும். நம்ம கிறிஸ்துவுக்குள் அடக்கம் பண்ணப்பட்டிருந்தால், நம்முடைய பழைய மனுஷன் சிலுவையில் அறையப்பட்டிருந்தால், அந்த ஜென்ம சுபாவம் எல்லாம் சிலுவையில் அறையப்பட்டிருந்தால், நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கையில வளர்ந்துட்டு இருக்கோம்னு அர்த்தம். ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னாடி ஒரு மனுஷன் எப்படினாலும் இருந்திருக்கலாம், எந்த சூழ்நிலையும் இருந்திருக்கலாம். கர்த்தருடைய பாதவெளியில வந்ததுக்கு அப்புறம்
அப்பா, நான் உங்களை விட்டு தள்ளி போயிட்டேன், எனக்கு மீட்பு வேணும்ப்பா, எனக்கு மன்னிப்பு வேணும், நான் துன்மார்க்கனா வாழ்ந்துட்டேன், துணிகரமா வாழ்ந்துட்டேன், நான் உங்களை விட்டு தூரமா போயிட்டேன், என்னை மன்னிப்பீங்களா அப்படி சொல்லி தேவனோட சமூகத்துல தாழ்த்தி அர்ப்பணித்து மனம் திரும்பினதுக்கு அப்புறம் அந்த பழைய சுபாவங்களோ, பழைய எண்ணங்களோ, பழைய காரியங்களோ தொடரக்கூடாது. நான் ஒரு முழு பைபிள் ஃபுல்லா வாசித்தது இல்லை. சிலுவை தியானம் கிட்டத்தட்ட ஒவ்வொரு நாளும் அதிகாலை வெள்ளை கர்த்தருடைய பிள்ளைகள் கேட்டுட்டு இருக்கிறீங்க. உங்க எல்லாருக்கும் தெரியும். நம்ம வாழ்க்கையில வெறுக்க வேண்டிய பகுதி இன்னும் இருக்கா? வெறுக்க வேண்டிய காரியங்கள் ஏதாவது இருக்கா? ஏன்னா கையில சோப்பு டப்பா மாதிரி செல்போன் இருக்கு. காலையிலேருந்து ராத்திரி வரையும் ஒரே செல்போன் தான் பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. கையில பைபிள் எடுக்க மாட்டாங்க, முழங்கால்ல நிற்கவும் மாட்டாங்க, அழிஞ்சு ஒரு ஆத்துமாவுக்கு ஜெபிக்கவும் மாட்டாங்க, தேசத்துல எலெக்ஷனுக்காக ஜெபிக்க மாட்டாங்க, அங்க போர் நடந்துட்டு இருக்கு அதுக்காக ஜெபிக்க மாட்டாங்க. சில குடும்பத்துல, எல்லா குடும்பத்துல, சில குடும்பத்துல நமக்கு ஜெபிக்கிறதுக்கு 1000 காரியம் இருக்கு. குடும்பம் ரட்சிக்கப்படணும், எழுப்புதலுக்காக ஜெபிக்கணும், பரிசுத்தவான்களுக்காக ஜெபிக்கணும். தமிழ்நாட்டுல யாரெல்லாம் பரிசுத்தவான் இருக்கோ அவங்களுக்காக ஜெபிங்க. இந்த கடைசி காலத்துல நமக்கு கொடுக்கப்பட்ட பரிசுத்தவான்களுக்காக ஜெபிங்க. அப்போ நமக்கு நிறைய வேலை இருக்கு. நேரத்தெல்லாம் வேஸ்ட் பண்ண முடியாது. காலையில் யாரெல்லாம் கேட்குறீங்களோ தனி ஜெபம் பண்ணுங்க, கையில் பைபிள் எடுத்து வாசிங்க, தூங்கி எழுந்திரிச்சாச்சா சர்ச்சுக்கு கிளம்பி போங்க. உபவாசம் இருக்கிறீங்களா உண்மையாக தேடுங்க. பகலில் தேவையில்லாமல் ஃப்ரெண்டுகிட்ட பல மணி நேரம் பேசாதீங்க. வீட்டில் டிவி ஆன் பண்ணி தேவையெல்லாம் பார்க்காதீங்க. நாடகம் பார்க்காதீங்க, படம் பார்க்காதீங்க. பார்த்தா என்ன வரும் யோசித்து பாருங்க. நேரத்தை வேஸ்ட் பண்ணிடாதீங்க. 24 மணி நேரம் வாழ்க்கையில் நேரத்தை வேஸ்ட் பண்ணிட்டு ஐயோ நேரம் போச்சு நேரம் போச்சு நேரம் போச்சு. எப்படி நேரம் போச்சு? நம்ம சிந்தனைக்குள்ள எங்கெல்லாம் இடம் கொடுத்தோமோ அதனால தான் நேரம் போகுது. அப்புறம் கண்ணு கெட்டு போயிடும், அப்புறம் தூக்கம் வராது, அப்புறம் கெட்ட சொப்பனம் வருது. இதுக்கெல்லாம் பின்னாடி என்ன காரணம்? கர்த்தரை விட்டு தள்ளி இன்னொரு பக்கம் போயிட்டு இருப்பாங்க. தன் சிலுவை எடுத்துக்கொண்டு அனுதினமும், அப்ப தன் சிலுவையை ஒரு மனுஷன் அனுதினமும் எடுத்துக்கொண்டால் கர்த்தர் பிரியமானபடி வாழ முடியும். என்னை பின்பற்ற கடவன். அப்ப இயேசு கிறிஸ்து பின்பற்ற கடவன் அப்படின்னா நம்ம வாழ்க்கையில கர்த்தரை விட்டு தள்ளி போற காரியம் இருந்தா நம்ம கர்த்தர் பிரியமானபடி உண்மையா பின்பற்ற முடியாது. கர்த்தர் கிருபையினால 2016 முழு நேர ஊழியத்துக்கு வரும்போது நான் பரலோகத்துக்கு வேலை செய்யணும்னு சொல்லிட்டு என்னோட சமூகத்துல பொருத்தனை பண்ணிட்டு வந்தேன். சர்ச்சில் வேலை பார்த்ததுக்கு அப்புறம் பைபிள் காலேஜ் படிச்சுட்டு இருந்தேன். அப்போ எனக்கு வேலை இல்லை. எப்போமாவது யாராவது பிரசங்கத்துக்கு கூப்பிடுவாங்க, எங்கேயாவது சர்ச்சுக்கு போயிட்டு வருவேன். அவங்க கொடுத்த காணிக்கையை வச்சு குடும்ப தேவைக்கு தேவன் கரெக்டாக போசித்துட்டு இருந்தாரு. ஒவ்வொரு நாளும் தேவன் தான் போசிப்பாரு. கர்த்தருக்காக வந்தாச்சு அப்படின்னா அப்படியே நிலைத்து இருக்கணும், பொறுமையா இருக்கணும், அவசரப்படக்கூடாது, பரலோகத்துக்கு போய் சேரணும். வேற மைண்ட்ல வேற எதுவுமே இருக்கக்கூடாது, எதுவுமே இருக்கக்கூடாது, பரலோகத்துக்கு போகணும். அப்ப கர்த்தருடைய பிள்ளைகள் யாரெல்லாம் இணைந்திருக்கிறீங்களோ சிந்தனைக்குள்ள தேவையில்லாம ஏதாவது வருதா அதை கொஞ்சம் யோசித்து பார்க்கணும். தன் ஜீவனை ரட்சிக்க விரும்புகிறவன் அதை இழந்து போவான். சுயத்துல எந்த ப்ரோக்ராம் போடக்கூடாது. எதுனாலுமே ஒரு மனுஷன் ரட்சிக்கப்பட்டதுக்கு அப்புறம் தேவனுக்கு பிரியமான்னு சொல்லி முதல்ல கேளுங்க. இல்ல கையில பைபிள் எடுத்து வாசிங்க. அதை முதல்ல தெரிந்து கொள்ளுங்க. தன் ஜீவனை ரட்சிக்க விரும்புகிறவன் அதை இழந்து போவான், நித்திய ஜீவனை இழந்து போயிடுவான். என்னை நிமித்தமா தன் ஜீவனை இழந்து போகிறவன் அதை ரட்சித்துக் கொள்வான். ஒரு குடும்பம் ஆசீர்வாதமா இருக்கணும். மனுஷன் உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்தி கொண்டாலும் தன்னைத்தான் கெடுத்து நஷ்டப்படுத்தினால் அவனுக்கு லாபம் என்ன? இன்னைக்கு என்ன பண்றாங்க அப்படின்னா, மனுஷன் உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்தி கொள்றாங்க, ஆனா தன்னைத்தான் கெடுத்து நஷ்டப்படுத்துறாங்க, நஷ்டப்படுத்திட்டு இருக்கிறாங்க. பொய் பேசி, லஞ்சம் வாங்கி, ஏகப்பட்ட ஊழல், ஏகப்பட்ட பணத்தை சம்பாதிக்கிறதுக்கா பல மெத்தடை கையாளுறாங்க. அவங்க எதை நஷ்டப்படுத்திட்டு இருக்காங்க? தன் ஜீவனை நஷ்டப்படுத்திட்டு இருக்காங்க. மனுஷன் உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்தி கொண்டாலும் ஒரு 1000 கோடி சொத்து கூட சேர்த்துடலாம் போல இருக்கு.
ஆனால் செத்தா பரலோகத்துக்கு போக முடியுமான்னு சொல்லி கேட்டால் சந்தேகமாக இருக்கும். ஏன்னா அவன் இருதயம் ஃபுல்லாக பணத்தை சார்ந்து இருக்கும். இரவு நேரத்தில் தூங்கும்போது தூக்கம் வர மாட்டேங்கிறாங்க. காலையில் எத்தனை மணிக்கு எந்திரிக்கன்னு சொல்லி கேட்டால் 9 மணி 10 மணி. ஏன்? நைட்டு ஃபுல்லாக செல்ஃபோன். இருதயம் ஃபுல்லாக வேற எது மேலேயோ இருக்கு. அதிகாலையில் தேவனோட சமூகத்தில் நீங்களாம் இருக்கிறீங்களா? நீங்களாம் பாக்கியவான்கள். தூங்கி எந்திரிச்சாச்சா, கொஞ்ச நேரம் செய்தி கேட்டிங்களா, போதும் நானே டக்குன்னு முடிச்சிருந்தேன். நீங்கள் தனியாக கையில் பைபிள் எடுத்து வாசிங்க, ஜெபம் பண்ணுங்க. மனுஷன் உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்தி கொண்டாலும் தன்னைத்தான் கெடுத்து நஷ்டப்படுத்தினால் அவனுக்கு லாபம் என்ன? கேட்டு முடிச்சிட்டாரு. அதனால காலவேளையிலே என்னை குறித்தும் என் வார்த்தைகள் குறித்தும் எவன் வெட்கப்படுகிறானோ அவனை குறித்து மனுஷகுமாரனும் தம்முடைய மகிமையோடும் பிதாவின் மகிமையோடும் பரிசுத்த தூதர்களின் மகிமையோடும் வரும்போது வெட்கப்படுவார் சொல்லி முடிச்சாச்சு. உங்களில் எவனாகிலும் தனக்கு உண்டானவர்கள் எல்லாம் வெறுத்து விடாவிட்டால் அவன் எனக்கு சீசனா இருக்க மாட்டான். இன்னைக்கு செய்தி அதுதான். வெறுத்துடணுமா? வெறுக்க வேண்டிய கருத்தை வெறுக்கணும். அப்பதான் சீசன். ஒருவன் என் பின்னே வர விரும்பினால் அவன் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவை அனுதினமும் எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்றுகிறான். கர்த்தருடைய பிள்ளைகள் காலவெளியில் யாரெல்லாம் இணைந்திருக்கிறீங்களோ, தேவனுக்கு பிரியமானபடி இருக்கிறோமா என்பதை யோசித்து பார்ப்போம். ஒரு சின்ன ஜெபம் பண்ணி முடிக்க போறேன். இருக்கிற இடத்துல அப்படியே கண்களை மூடி நாம் ஜெபம் செய்வோம். கிருபை மகிமை இந்த பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, நன்றியோடு துதிக்கிறோம் சுதிக்கிறோம்ப்பா. இந்த காலவேளையிலே எங்களை தாழ்த்திரோம், அர்ப்பணிக்கிறோம். சுயத்தை வெறுக்க, எங்களோட வாழ்க்கையில் கர்த்தரை விட்டு தள்ளி போற எல்லா காரியத்தையும் வெறுக்க எங்களுக்கு கிருபை தாங்க. புதிய நாளிலும் புது அபிஷேகம் நிரப்புங்க, புதிய எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுங்க, புது கிருபை தாங்க. நிறைமொழிகிற பாத்திரமா மாறட்டும். ஜெப அபிஷேகம் தாங்க, தியானிக்கிற அபிஷேகம் தாங்க, துதிக்கிற அபிஷேகம் தாங்க, ரட்சிப்பின் வஸ்தாங்க, நீதியின் சால்வை தாங்க, துதின அபிஷேகம் நிரப்புங்க. உங்களோட ரத்த கொட்டைகளை வேலடைங்க. எங்களோட ஆவி, ஆத்துமா, சரீரம், சிந்தனை, நினைவு எல்லாம் இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினால் வேலை அறியப்பட்டு பிறந்த நாள், திருமண நாள் யாரெல்லாம் கொண்டாடுறாங்களோ 1000 தலைமுறைக்கு ஆசீர்வதிங்க. கற்பதுனி ஆசீர்வதிங்க, மாசமா இருக்காங்க ஆசீர்வதிங்க, டெலிவரி போறாங்க ஆசீர்வதிங்க, திருமண தேவைக்கா ஜெபிக்கிறங்க. பிள்ளைகளை ஆசீர்வதித்து எல்லா தேவைகளெல்லாம் சந்திங்க. திருமணம் முடிந்ததுக்கு அப்புறம் கர்த்தரை விட்டு தள்ளி போன குறைகள் எதெல்லாம் இருக்கோ மன்னித்து உங்க பிள்ளைகளை மறுபடியும் பரிசுத்தப்படுத்தி ஆசீர்வதிங்க. காலவேளையிலே டிரைவிங் லைன்ல இருக்காங்க, பல இடத்துல வேலை பார்க்குறாங்க, எல்லாரையுமே உங்களுடைய ஜீவன்களை அர்ப்பணிக்கிறோம். உங்க பிள்ளைகளோட நீங்க புறப்பட்டு போங்க. சரீரத்தில் பலவீனத்தோடு படுத்த படுக்கையில், ஹாஸ்பிட்டல் அவசர சிகிச்சையில் எங்க இருக்கிறாங்களோ அந்த குடும்பத்தை கர்த்தர் மீட்டு எடுக்கணும். பரிபூர்ணமான சுகம் தரணும், தீர்காயுசு தரணும். எல்லா பலவீனத்தையெல்லாம் நீக்கி ஒவ்வொரு குடும்பத்தையும் கர்த்தர் ஆசீர்வதிங்க. அதிகாலையில் தேவன் அருளி அப்போ மினிஸ்டர் மூலியமாக இணைந்துகிற எல்லா குடும்பத்தையும் கர்த்தர் ஆசீர்வதித்து பழகி பெருக கர்த்தர் உதவி செய்யுங்கப்பா. கடைசி காலத்துல எத்தனையோ தேசத்துக்குள்ளே பலவிதமான அப்பா தட்டுப்பாடு இருக்குப்பா, போர் நடக்கு. ஒவ்வொரு தேசத்தையுமே கர்த்தரோட கரத்துல அர்ப்பணிக்கிறப்பா. காலவேளையிலே தனி ஜெபம் பண்ண, குடும்ப ஜெபம் பண்ண, உபவாசத்தோடு தேவன் சமூகத்துல இருக்க, வேதாந்தத்தை கையில பைபிள் எடுத்து வாசிக்க கர்த்தர் கிருபை செய்யுங்க. இந்த மாசத்திலே விசேஷமாக இத்தனை நாள் எங்களை பாதுகாத்த கிருபைக்காக நன்றி. உபவாச நாட்களில் எத்தனையோ காரியத்திலே அப்பா என்னோட சமூகத்துல காத்திருந்து ஜெபித்திருக்காங்க. அந்த எல்லா ஜெபத்துக்கும் கர்த்தர் பதில் தாங்க ராஜா. கடன் பிரச்சனை மாற்றித்தாங்க, குடும்ப பிரச்சனை என்னென்ன காரியத்திலே அப்பா உபவாசத்தோடு இருக்காங்களோ எல்லாவற்றையும் மாற்றித்தாங்க. தனிப்பட்ட வாழ்க்கையில், ஆவிக்குரிய வாழ்க்கையில வளர கர்த்தர் கிருபை செய்யுங்க. உபவாச நாட்களில் உமக்கு பிரியமானபடி நாங்கள் வாழணும். என்னோட ஆவி, ஆத்துமா, சரீரம், சிந்தனை எல்லாவற்றையும் கர்த்தர் வேலையடைத்து ஆசீர்வதிங்க. இன்னைக்குள்ள தேவைகள் எல்லாவற்றையும் சந்திங்க. எந்தெந்த குடும்பத்துல என்ன தேவைகள் இருக்கோ எல்லா தேவைகளை கர்த்தர் சந்தித்து ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆசீர்வதிங்க. எக்ஸாம் எழுதுற பிள்ளைகளுக்கு விசேஷமான ஒரு பாதுகாப்பு தாங்க. உங்க பிள்ளைகளோட நீங்க புறப்பட்டுக்கோங்க, கர்த்தர் பொறுப்படுத்துங்க. எலெக்ஷனை அப்பா உங்களுடைய கரத்துல அப்படிங்களோம். எலெக்ஷன் தேதியிலே கர்த்தர் கிரியை செய்யணும்ப்பா. கர்த்தருடைய கரத்துல அப்படிங்களோம். எல்லா தேச ஜனங்களையும் உங்களோட ரத்த கொட்டைகளை வேலடைங்க. பிதா, குமாரன், பரிசுத்த நாமத்துல முத்திரை போட்டு வேலடைங்க. யாரெல்லாம் தங்களை தாழ்த்துறோம் இந்த நாளிலும் விசேஷமா எந்த காரியத்துல கண்ணீர் வடிக்கிறாங்களோ அந்த கண்ணீரை துடைத்து உங்க பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. கர்த்தர் பொறுப்படுத்துங்க. இயேசு கிறிஸ்துவின் பிதாவே, ஆமென். தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. கர்த்தர் தாமே உங்களை உங்கள் குடும்பத்தின் சகல காரியத்திலும் சம்பூர்ண திருப்தியா கர்த்தர் கொடுங்க ஆசீர்வதிப்பாராக, ஆமென். கர்த்தராய் இயேசு கிருபையும் பிதாவாகிய அன்பும் பரிசுத்தனோட ஐக்கியமும் இப்பொழுதும் எப்பொழுதும் சதா காலங்களிலும்
நம்மளோட கொடுப்பதாக. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, எனக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். 9363064182 நம்பர் உண்டா, உங்களுக்காக குடும்பத்தை ஜெபிப்போம். God bless you. Thanks for watching. Please subscribe our channel. Click the like and share. Click the bell. God bless you.